அரசுதான் ஆக்கிரமித்து நிக்குது, ராணுவம் தான் கட்டினது. இந்த மண்ணுக்காக மடியில் வர்றாங்க, அவர்கள் கனவுக்காக இங்க வந்துடும். ஆனா இங்க வந்தால் இந்த அரசியல்வாதி தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு ஊரணியில, அதாவது அரசியல் கட்சிகள் அத்தனை பேரும் ஒன்றுபடுறோம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தையிட்டியிலே திச விகாரைக்கு எதிராக மக்கள் போராட்டமானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்போது அந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் முகமாக பல்கலைக்கழக மாணவர்களும் அந்த போராட்டத்திலே பங்கு பெற்றுவதற்காக நடைபயணத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காணொலிகள் மற்றோடு பல்வேறு அரசியல் கட்சியினர் தற்போது அந்த போராட்டத்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட போறீர்கள். தொடர்ச்சியாக அந்த காணொலியை சென்று பார்வையிடுவோம் பாருங்கள். யாழ்ப்பாண அனைத்து மதங்களையும் கொண்ட மாஸ்டர் ராஜ்குமார் தேவர்புர பாஸ்டர் தேவாலய திருத்தந்தை இலக்கியசிங்கம் சிவனிதரன் சோமசுந்தரம் சுகிதரன் தியாகராசா நிரு சிறு அனுப்பிய கே ஞானி கண்ணியசிங்கம் பிரபாகரன் நீதிகளோ வழிகாட்டிட்டு வரும் மக்களுக்கு விசாரையில் நடைபெறும் உத்தரவுக்கு விசாரைகள் திறமைகளுக்கும் எந்தெந்த இடையூறும் மற்றும் சுதந்திரம் ஏற்படுத்தக்கூடாது என சமாதான சீர்குலைகளை ஏற்படுத்தும் வகையில் செயற்படக்கூடாது எனவும் சமாதான சீர்குலைகளை ஏற்படுத்தும் வகையிலான போர்ப்பதாகைகளோ பிரசுரங்களோ காட்சிப்படுத்தக்கூடாது எனவும் வீடுகளிலே மறைத்து கூடாரங்கள் அமைக்கக்கூடாது எனவும் சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமோ அல்லது சட்டவிரோத கூட்டமோ செய்ய மாறாண்ட வரை எவ்வளோ இது கொண்டு வாங்க He already giving. If they file a case, only you can attend. Violence. No. You know. Police Arayam. Police Arayam.
Ini
என்ன சொல்றேன்டா, எங்கட தலைமைப்பிடம் கொழும்புல இருக்கு. நான் தலைமைப்பிடத்துக்கு அறிவிக்கிறேன். என்னால முடிவெடுக்க இயலாது. என்ன தலைமைப்பிக்கு தான் முடிவெடுக்கணும் சொல்றேன். ஆனா அதே தலைமைப்பிடம் அமரபுர நிக்காயோட தலைமைப்பிடம் கொழும்பு வெள்ளவத்தில இருக்கு. முந்த நாள் அனுரகுமார திசாநாயக்க அந்த தலைமைப்பிட பிக்குவ போய் ஆசீர்வாதம் பண்ற 4 பீடங்கள் இருக்கு பௌத்தத்துல. அஸ்கிரிய பீடம், மல்வத்த பீடம், மற்றது இதே அமரபுர நிக்காய, மற்றது ராமாஞ்ச நிக்காய. 4 பீடங்களுடைய 4 நிக்காயங்களுடைய ஒட்டுமொத்த இலங்கைக்கான தலைமை பீடங்களை அனுரகுமார திசாநாயக்க முந்த நாளும் நேற்றும் சந்திச்சு ஆசைப்படுறேன். அப்ப அவர் அதை கதைச்சு தீர்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கேக்கல. நாங்கள் இதுக்குள்ள போய் கதைச்சு தரன்றது இவற்ற மட்டத்தில் அங்கே எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்றதை தான் இவர் சொல்றேன். அப்ப இந்த தேரர்களோட நாங்கள் கதைச்சு பேசி செய்ய வேண்டியது அரசு பொறுப்புறதுக்கு முடியல. அரசு தான் அதை தீர்த்து வைக்க வேண்டிய கடப்பாடு இருக்கு. ஏன்னா அரசு தான் ஆக்கிரமித்து நிக்குது. ராணுவம் தான் கட்டினது, தேரர் கட்டையில சவேந்திர சில்வா தான் வந்து கட்டினவர். ராணுவம் என்றது ஸ்ரீலங்கா அரசுன்ற ஒரு கட்டமைப்பு, பாதுகாப்பு படப்பிரிவு. அப்ப அரசினுடைய ஒரு உயர் நிலையில இருக்கக்கூடியவர் என்ற வகையில அனுரகுமார திசாநாயக்க தான் இதுல தலையிட்டு இதுக்குரிய தீர்வை தரணுமே தவிர அவர் தண்ட ஆட்சி கவுண்டு போடும் அல்லது வேற அரசியல் சிங்கள அரசியல்வாதிகள் இதை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்துடுவினம் என்று பயந்து கொண்டு நீதியை கொடுக்காம விடுவராக இருந்தால் அவர் வந்து எங்கட விஷயத்துல எதுவுமே செய்ய போறதில்லை என்றதான் இந்த எடுத்துக்காட்டு நிக்குது. மதிப்புக்குரிய தமிழ் பேசுகின்ற மக்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த போராட்டத்திலே நாங்கள் வவுனியாவில் இருந்து வந்து நடந்து கொண்ட காரணம், எங்களோட கூட இருந்தார்கள் இந்த மண்ணுக்காக மடிந்தவர்கள், அவர்களின் கனவுக்காக இங்க வந்திருக்கோம். ஆனா இங்க வந்தால் இங்க அரசியல்வாதிகள் ஒன்று பேர் இருந்தாங்க. இதுக்கு ஒரு சாபக்கேடு, உண்மையிலேயே இது ஒரு சாபக்கேடு. என்றைக்கு தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு ஊரணியில, அதாவது அரசியல் கட்சிகள் அத்தனை பேரும் ஒன்றுபடுறோமோ அன்றைக்கு தான் விமர்சனம். நாங்கள் முதல் தரம் இங்க வந்து கத்தினோம், 2ஆம் தரம் வந்து கத்திருக்கோம். ஏன் கத்தினோம்? இந்த மக்கள், இந்த சித்தவங்கள் அவங்களுக்காக உதவி வரணும். ஆனா இது நடக்கிறதா எங்களுக்கு தெரியல. என்றாலும் அந்த ஆதங்கத்துல மக்களை ஒன்று திரட்ட அரசியல் கட்சிகள் அத்தனை பேருக்கும், அது நீங்கள் சிங்கள கட்சியில கேட்கலாம் அல்லது வேற கட்சியில நீங்க, ஆனா இப்படி ஒரு பிரச்சனைக்கு அத்தனை பேரும் தமிழ் மக்கள் என்ற ரீதியில ஒன்றுபடுங்க. இல்லாட்டி போய் நம்ம சாதிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாத்துலயும் ஒற்றுமையா இருக்கிறாங்க. தமிழனுக்கு உரிமை கொடுக்க கூடாது, எல்லாம் ஒற்றுமை. நீங்கள் ஏன் இன்னும் பிரிஞ்சு நிற்கிறீங்க? இதுதான் எங்களுக்குள்ள ஆதங்கம். வேணும்னு சொன்னால் நாங்கள் 76ஆம் ஆண்டு தந்தை செல்வாண்ட காலத்துல உதய அணியா திறந்து அந்த நீங்கள் பேசின வார்த்தைகளால போய் இயக்கத்துக்கு போய் இன்னைக்கு இவ்வளவு வேதனைப்பட்ட துன்பங்களை சந்திக்கும் திரும்ப நாங்கள் இன்றைக்கு இந்த மண்ணடியில வந்து நிற்கிற மாட்டோம். எங்களுக்கு வவுனியால காணி இங்கேயே நாங்கள் வரணும். எங்களோட மக்கள் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மடிந்தவர்கள் உங்களோட கனவோட செத்திருக்கிறாங்க. அந்த கனவு நிறைவேறணும். அது எந்த அமைப்பா இருந்தாலும் சரி. நான் எந்த ஒரு அமைப்பையும் இதன் இல்லை சொன்னாங்க போய்க்க எல்லாரும் ஒரு அமைப்புக்கு போகணும், அது வேற பக்கம், அதெல்லாம் விடுவோம். ஆனா இந்த காலகட்டத்துல தமிழ் பேசுகின்ற அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் ஒன்றுபடுங்க. ஏன்னு சொன்னா இன்றைக்கு நாங்கள் வாக்களிச்ச அவங்களே சீரழிக்கிறாங்களே. எங்க சூழ்நிலை எடுத்துக்கொள்வோம், ஒரு சீரழிப்பு அர்ஜுனா எடுத்துக்கொள்ளும். ஒவ்வொருத்தரும் தங்களோட சூழ்நிலை ஏன் அந்த பணத்தை கொண்டு என்ன போறீங்க? நாங்கள் கட்டில உடுப்பிட்டு தானே அவங்க எல்லாத்தையும் வந்து புகையில விட்டு போனோம். இன்னைக்கு நாங்கள் மனுஷனா வாழ இல்லையா? உங்களால ஏன் முடியாது? இந்த மக்களோட நலனை கருத்துல கொண்டு அத்தனை பேரும் ஒன்றுபடுங்க, உரணியா வாங்க. அவ்வளவு செலவு வருவோம். வந்த போராட்டத்துக்கு விடி மறுபடியும் வராதான்னு பார்ப்போம். ஏழு நாங்கள் இப்படி வந்து கத்துல வேலை இல்லை. 5000 பேர் 10,000 லட்சக்கணக்கில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் ஒன்று சேருவோம். உங்களால முடியும். வேண்டாம், உங்களுக்கு வாக்களித்த மக்கள், உங்களை நம்பின மக்களுக்கு துரோகம் செய்யாதுங்க. அத்தனை பேரும் ஒரே அணிக்குள்ள வாங்க, இந்த பிரச்சனைக்கு வெளியே வரும். ஆகவே உங்களை தயவு செய்து கைவப்பி கேட்டுக்கொள்றது, ஓரணியில வாங்க, ஒன்றுபடுங்க. உங்களுக்காக இல்லை, உங்களோட பணத்துக்காக இல்லை, இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக. இந்த மண்ணை விட்டுட்டு செத்தாங்களே, எங்களோட கூட செத்தாங்களே, அவங்களுக்காக நான் கேட்டுக்கொள்றது. அத்தனை பேரும் ஒன்றாங்க. பணத்தை கொண்டு போக மாட்டோம். பணம் எதுவுமே சரி வராது, பதவியும் வராது. எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிச்சிட்டோம். சொன்னா 76ஆம் ஆண்டுல இருந்து இதுவரைக்கும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கோம் துன்பங்களையும் துயரங்களை. நாங்கள் இன்றைக்கு மனுஷனாத்தான் இருக்கோம். உங்களுக்கு ஏன் இந்த ஆசை? ஒன்றுபடுங்க. மக்களுக்காகவும் இந்த இறந்தவர்களுக்காகவும் ஒன்றுபடுங்கள். ஓரணியில வாங்க, நாங்கள் வெல்லுவோம். நம்பிக்கையோட உங்களை கைகூப்பி வணங்கி கேட்டுக்கொள்ள. இதான். நன்றி, வணக்கம். මේ අපේ මේන් ඇවිල්ල අපේ යාපාන උතුරු බලාත්තයෙන් යාපාන ප්‍රදේශයවලින් කංගසින්ද්‍ර කොටාසයෙන් තියෙන්න තයිටි තයිටි පන්සාල ඒ පන්සාල නීති විරෝධයෙන් අර කොරෝනා කාලයෙන් අට දන්නත්ව අතර තියෙන්නේ. ඒක හේතුව මොනවද කියලා කියන්න පුළුවන්ද? කරුණා කරලා
කොහොමද තමන්ගේ ඉඩමට එක වැඩේ හදන්න කනුවක් හදනවා නම් ඒකට ප්‍රදේශ විභාගයෙන් අනුමැතිය ගන්න ඕනේ. කිසි අනුමැතියක් නැති පන්සල ඒක නීති විරෝධ පන්සල තමයි. ඒක අපි අයින් කරන්න කියන අවුරුදු 3ක් ගාලා උද්ඝෝෂණය කරාගෙන ඉන්නවා. නමුත් අපි උද්ඝෝෂණය කරනකොට අපි නීති විරෝධී උද්ඝෝෂණය කරනවා කියලා අපි අතරංගොඩ ගන්නේ ඒ ඉඩම්කාරයාට බය කරන්නේ එන උද්ඝෝෂණයට එන මිනිසුන්ට බය කරන්නේ හේතුව මොනවද? අද දිනය කොහොම හරි අපි 2000ට වැඩි මෙතන ඇවිල්ලා හිටියා. පොදු ජනතාව ඔක්කොම එකතු වෙලා මෙතන ඇවිල්ලා 2000ට වැඩියෙන් ඇවිල්ලා ඉන්නවා. නමුත් අපි අර මේ එනකොට අර හන්දියෙන් ඉඳලා පොලිසිය කියනවා පදිංචි වල යන්න. ඔයගොල්ලෝගේ වාහනේ පදිංචි වල යන්න. හේතුව මොනවද? අපි බය කරන්නද? අපි කවදාවත් බය වෙන්නේ නැහැ. ඔබතුමාලාට දන්නවා අපි 1956 ඉඳලා මේ රටෙන් ජීවිතනවා. 1956 ඉඳලා අපි මේ රටේ වලින් කොච්චර කලබල බලුවා. 56න් ශ්‍රී කලබල බලුවා. ඊට පස්සේ 1961න් කලබල බලුවා. ඊට පස්සේ 1971න් කලබල බලුවා. ඒක ජේපී කලබල. ඊට පස්සේ අපි බලුවා 1977 ඒ කලබලත් බලුවා. ඊට පස්සේ අපි දැක්කේ 1981න් බැලුවා. මේ වාගේ අපි කොච්චර කලබල බලලා අපි ඉන්නේ. යුද්ධ කාලයෙන් අර කොටුව අල්ලන්න, යාපානේ කොටුව අල්ලන්න අපි යාදුවාදී හමුදාව මොනවද කරේ? සීප්ලේන් එකෙන් ගෙනලා අර කකුසි බෝම්බයක දැම්මා. ඒකත් අපි බලපු මිනිස්සු. අපිට කිසි බයක් නැහැ. නමුත් සිංහල ජනතාව කල්පනා කරලා බලන්න ඕනේ. අපි කවදාවත් සිංහල ජනතාවට හරි බුදුහාමත බෞද්ධයටත් හරි අපි කිසි විරෝධයක් නැහැ. අපි කියන්නේ අපි ඊටම අපිට දෙන්න කියලා. එච්චරයි. කරුණාකරලා පොඩ්ඩක් බලන්නකෝ තමන්ගේ ඉඩෙන් ආවිල්ලා අපි අතන බලෙන් කෝවිලක හැදුවොත් ඕගොල්ලෝ ඔප්පු වෙනවද? නෑනේ. ඒ වගේ තමයි අපි ඉඩම් කඩම් ඇවිල්ලා ඕගොල්ලෝ නීති විරෝධී පන්සලේ හදනකොට අපි ඒක අයින් කරන්න තමයි කියන්නේ. වෙන කිසි දෙයක අපි කිව්ව නෑනේ. කරුණාකරලා පොඩ්ඩක් මේ ඒකට ලයිනාදීවේ ඉඳලා ආමුතුරු ඇවිල්ලා කියනවා මේක අනිවාර්යයෙන් මේක දෙවිලාගේ ඉඩම් තමයි. අර ඉඩම වෙනසුණා. අපිට තියන්නේ ඉඩම වෙන තැනින් තියන්නේ. මේ ඉඩම වෙන තැනින් ඒකවල අදලා තියන්නේ. ඒක අයින් කරන්න ඕනේ. නැත්නම් ඒ ඉඩම ඉඩම්කාරයට දෙනවා කියලා. කොහොමද? අනුන්ගේ අම්මා කියන්න පුළුවන්ද අපි? බෑනේ. අපිට මොකටද අනුන් ඉඩමේ? අපේ ඉඩම තමයි අපිට ඕන කියලා තමයි අපි උද්ඝෝෂණය කරන්නේ. ඒ නිසා ඔයගොල්ලෝ හිතන්න එපා අපි ජාතිවාදී නෙවෙයි. ආගම ભેදයක අපි කිසි දෙයක් කවදාවත් බැලුවේ නැහැ. අපිට හදපු නීති විරෝධ පන්සලේ අයින් කරන්න ඕනේ. එච්චරයි කියලා තමයි අපි කියන්නේ. ආයිබෝවන්.